நம்ம இன்றைக்கி தக்காளி சாதம் தாங்க பண்ண போகிறோம். இது பிரியாணி அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதில் கொஞ்சம் சோம்பு, 4 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுறலாங்க. இது எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாங்க. இது பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நம்ம அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்திக்கோங்க. நிறையவே சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுவோங்க. இது கூட 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இதுதான் காரத்துக்கு டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் வதங்கி வரணுங்க. அடி பிடிச்சிட போது நம்ம கரண்டி விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. இதுக்கு பழுத்த நல்லா தக்காளி 3 தக்காளிங்க போட்டிருக்கோம். இதை நல்லா வதக்கி வரட்டும். இது எண்ணெயிலே வதங்கி வரணும் இந்த மசாலா கூடயே. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் தாங்க போட்டிருக்கோம். நான் இன்றைக்கி மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் சேர்க்கல. நான் இந்த ஒரு மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். இது ஃப்ளேவராக இருக்கும், அதுக்காகத்தான். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். இது நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணுங்க. இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசியில் போட்டு நம்ம குக்கர் போட்டு விசில் போட்டுடலாங்க. நம்ம அரிசி 1க்கு 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி இந்த மசாலாவெல்லாம் இதில் கொட்டிடலாங்க. குக்கரில் கொட்டிடலாம். இப்போது நம்ம இருக்கிற மசாலா தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிக்கிறோம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அளவுக்கு இந்த தண்ணியிலையும் கரெக்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் இதுலேயே உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம குக்கரில் விசில் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது நல்லா விசில் விட்டு இறங்கி வந்துருச்சுங்க. இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிக்குவோங்க. இந்த மசாலாலாம் எல்லா பக்கம் வர மாதிரி கிண்டிக்குவோங்க. இப்போ சாப்பாடு சூப்பராக வந்துருச்சுங்க. நம்ம இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். சாப்பாடு அருமையாக இருக்குங்க.